ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாலாயிர திவ்ய பிரபந்தம் 2ஆம் ஆயிரம் 992 மற்றும் 993 பாசுரங்கள். ஸ்ரீ திருமங்கையாழ்வார் அருளிச் செய்த பெரிய திருமொழி. 992 பாசுரம். அடுத்தார் தெழுந்தாள் பிளவாய் விட்டலற அவள் மூக்கையில் வாளால் விடுத்தான் விலங்கு சுடராழி விண்ணோர் பெருமான் நன்னார்முன் கடுத்தார் தெழுந்த பெருமழையை கல்லொன்றேந்தி இனநிறை காத்தடுத்தான் தளஞ்சூழ்ந்தழகாய சால கிராம மடை நெஞ்சே. ஏ மனமே, மிகுந்த ஆரவாரத்துடன் ஓடிவந்த சூர்ப்பனகை என்னும் அரக்கியானவள் குகை போன்றுள்ள தன் வாயை விட்டு அலரும்படி ஸ்ரீராமபிரான் அவள் மூக்கினை தன் இளவல் இலக்குமணனை கொண்டு வாளால் அறுத்தான். இந்த எம்பெருமான் ஸ்ரீ கண்ணபிரான் ஒளியையுடைய திருச்சக்கரத்தாழ்வாரை தன் திருக்கரத்தில் ஏந்தியவனும் தேவர்கட்கு தலைவனாக திகழ்ந்தவளும் ஆகிய விளங்கிக் கொண்டிருப்பதுடன் பகைவனாக விளங்கும் இந்திராதிகள் முன்பு கோவர்தன மலையை குடையாக தன் திருக்கரத்தில் தூக்கி பிடித்து கொண்டு பசுக்கூட்டங்களை பாதுகாத்தவனாவான். இப்படிப்பட்ட எம்பெருமான் எழுந்தருளியுள்ள குளங்கள் நிறைந்துள்ள திருச்சால கிராமம் என்னும் திருத்தலத்தை சென்றடைய வேண்டும். 993 பாசுரம். தாயாய் வந்த பேயுயிரும் தயிரும் இழுதும் உடனுண்ட வாயான் தூய வரியுருவிற் குரலாய்ச் சென்ற மாவலியை ஏயான் இருப்ப மூவடிமண் இன்றேதா என்றுலகேழும் தாயான் காயா மலர்வண்ணன் சால கிராமம் அடை நெஞ்சே. ஏ மனமே, தாய் போன்று வந்த பூதனை என்னும் பேயினை உயிரை உண்டான் தயிரையும் வெண்ணையையும் ஒரு சேர உண்ட திருவாயினையுடைய ஸ்ரீ கண்ணபிரான் இரக்கத்தகாதவனாகிய மிக பெரியவனாகிய எம்பெருமான் திருமால் தூய அழகிய வடிவுடைய குள்ள வடிவமாகிய வாமன அவதாரம் மேற்கொண்டு மகாபலி சக்கரவர்த்தியிடம் சென்று என் காலடிகளால் 3 அடி மண்ணை இன்றே தருக என்று யாசித்து அதன் பொருட்டு 7 உலகங்களையும் தாவித்தாவி அளந்தான். காயா மலரை ஒத்த நிறத்தை உடையவனான இந்த எம்பெருமான் ஸ்ரீ கண்ணபிரான் திருக்கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் திருத்தலமாகிய திருச்சால கிராமம் சென்றடைதல் வேண்டும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ திருமங்கையாழ்வார் திவ்ய திருவடிகளே சரணம்.